சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒற்றுமையா இருந்த நம்ம நாடு எதனால ரெண்டா பிரிஞ்சிச்சு? இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான சண்டை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1880ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டங்களை அமைதிப்படுத்தி இந்தியாவில் தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை பிரிட்டிஷ் அரசு செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி இந்தியர்கள் பிரிட்டிஷ் அரசோட குறைபாடுகளை கடிதம் மூலமா தெரியப்படுத்துறதுக்காக 1884ஆம் வருஷம் இந்திய நேஷனல் யூனியன்கிற ஒரு அமைப்பை ஆலன் அக்டேவியனையும் உருவாக்குனாரு. இந்த அமைப்பு மூலமா பிரிட்டிஷ் அரசோட குறைகளை எல்லாம் கண்டறிஞ்சு சரி செய்யுங்கிற முயற்சியில பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபட்டு வந்துச்சு. இது மூலம் பிரிட்டிஷ் அரசு மேல இருந்த இந்தியர்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. தாதாபாய் நவ்ரோஜி, ஆலன் அக்டேவியன் ஹியூம் இவங்க ரெண்டு பேரோட முயற்சினால 1885ஆவது வருஷம் இந்திய நேஷனல் யூனியனுங்கிற அமைப்பு இந்திய நேஷனல் காங்கிரஸாக மாறிச்சு. இந்த அமைப்போட முதல் மாநாடு 1885ஆவது வருஷம் மும்பையில நடந்துச்சு. இதை தொடர்ந்து சென்னை அப்புறம் கல்கட்டாலையும் இந்த மாநாடு நடந்துச்சு. இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் 1900 ஆண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் அமைப்பாட்டு மாறுச்சு. இது ஒரு இந்துக்களுக்கான கட்சியா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் அமைப்பை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கட்சியில ஆசிரியர், வழக்கறிஞர்னு அதிகம் படிச்சவங்க தான் இருக்கிறாங்கன்னு, இந்துக்களோட நலனுக்காக மட்டும்தான் காங்கிரஸ் அக்கறை காட்டுறதாகவும் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுறதாகவும், இந்த கட்சியில உயர் பதவிகள் பிராமணர்களுக்கு தான் கொடுக்கறதாவும் காங்கிரஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இஸ்லாமியர்கள் வச்சாங்க. இந்த நிலையில தான் இஸ்லாமியர்களிடையான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அலிகார் மூவ்மெண்ட் 1875ஆம் ஆண்டு சர் சையத் அகமது கான் என்பவரால் உருவாக்கப்பட்டுச்சு. இதுல இஸ்லாமிய மாணவர்கள் காங்கிரஸ்ல சேரக்கூடாதுன்னு அறிவுரை வழங்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 1900 இந்தியாவோட அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ உருது மொழியையும் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கணும்னு இஸ்லாமியர்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆனா இஸ்லாமியர்களோட இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு. இது அவங்களுக்குள்ள கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் டிசம்பர் 30, 1906ஆம் வருஷம் இஸ்லாமியர்களோட நலன்கள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக பெங்களாதேஷ்ல உள்ள ஷாஹாபாத் நகரத்துல இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. இந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள ஒருத்தர் தான் முகமது அலி ஜின்னா. இவர் தான் காந்தியோட போராட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இந்துக்கள் அப்புறம் முஸ்லிம்களிடையே பகையை வளர்க்குற வகையில இருக்கிறதா காந்திய கடுமையா எதிர்த்தாரு. இந்த நிலையில தான் 1930ஆம் வருஷம் அலகாபாத்ல நடந்த அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் மாநாடு இஸ்லாமியர்களோட சமூக மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துல சர் முகமது இக்பால்ங்கிற கவிஞர் தான் இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணுங்கிற முதல் குரலை கொடுத்தாரு. இதை தொடர்ந்து தான் முஸ்லீம் லீக் கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணுங்கிற கோரிக்கையை தன்னுடைய முதன்மை கோரிக்கையா வச்சு செயல்பட ஆரம்பிச்சாங்க. 1940ஆவது வருஷம் லாகூர்ல நடைபெற்ற மாநாட்டுல இஸ்லாமியர்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், சிந்து, பல்திஸ்தான், பெங்களாதேஷ் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய நாடு பிரிக்கப்படணும்னு வலியுறுத்தினாங்க. அப்படி பிரிக்கப்படுற நாட்டுக்கு பாகிஸ்தான் பெயர் வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க. இஸ்லாமியர்களோட இந்த தனிநாட்டு கோரிக்கையை கடுமையா எதிர்த்தாரு காந்தி. இது தொடர்பா பலமுறை ஜின்னா கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினாரு காந்தி. ஆனா முகமது அலி ஜின்னா இஸ்லாமியர்கள் நிம்மதியா இருக்க பாகிஸ்தானுங்கிற ஒரு தனிநாடு வேணுங்கிறதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாரு. இந்த சமயத்துல பிரிட்டன் 1940ஆவது ஆண்டு 2ஆம் உலக போர்ல கடுமையா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் பிரிட்டிஷ் அரசு இந்திய போர் வீரர்களை வலுக்கட்டாயமா போர்ல ஈடுபட வச்சாங்க. சுமார் 5 மில்லியன் இந்திய வீரர்கள் பிரிட்டனுக்காக போர்ல ஈடுபட்டாங்க. இந்த போருக்காக பொருளாதார உதவி செய்யுங்கன்னு காங்கிரஸ் கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் கோரிக்கை வச்சாங்க. ஆனா காங்கிரஸ் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சதுனால முஸ்லீம் லீக் கட்சி தலைவரான ஜின்னா கிட்ட உதவி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போருக்கான உதவி செஞ்சா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தானுங்கிற தனிநாடை உருவாக்கி தர்றதா ஜின்னாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஜின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. 1945ஆவது வருஷம் 2ஆம் உலக போர் முடிஞ்ச அப்புறமா பிரிட்டிஷ் பிரதமரான கிளெமெண்ட் அட்லி தலைமையிலான லேபர் பார்ட்டி ஆட்சியை பிடிச்சது. இந்த சமயத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் போர்ல ஈடுபட்டு இருந்ததுனால பெரும் பொருளாதார நெருக்கடியில இருந்தாங்க. இதனால இந்தியா மாதிரியான காலனி நாடுகளை நிர்வகிக்க போதுமான படைபலமும் பணபலமும் பிரிட்டிஷ் கிட்ட இல்லாம இருந்துச்சு. இந்தியால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல அமெரிக்கா, சோவியத் யூனியன் மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கணும்னு பிரிட்டனுக்கு அழுத்தம்
கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கமும் வேற வழி இல்லாம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடிவு செஞ்சாங்க. மார்ச் 24, 1946 ஆண்டு கேபினட் மிஷனுங்கிற 3 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் 1947 ஆண்டு கிளெமெண்ட் அட்லி லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் மக்களவையில உரையாற்றினாரு. அதுல 1948 ஜூன் மாதத்துக்குள்ளாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் தர பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்திருப்பதா அவர் சொன்னாரு. இதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதோட ஜின்னாவுக்கு பாகிஸ்தானுங்கிற தனிநாடு உருவாக்கி தருவதா சொன்னதால அதுக்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டாங்க. 1946 இருந்து 1947 இந்த காலகட்டத்தில் தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான மத கலவரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா ஆகஸ்ட் 16, 1946 ஆண்டு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானுங்கிற தனிநாடு உருவாக்கப்படணும்னு டைரக்ட் ஆக்ஷன் டேங்கிற போராட்டத்தை ஜின்னா நடத்தினாரு. இதனால கல்கத்தால உள்ள இஸ்லாமிய மக்கள் வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சாதாரண வேலைநிறுத்த போராட்டமா ஆரம்பிச்ச இது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்னால மிகப்பெரிய கலவரமா மாறுச்சு. இந்த கலவரத்துல சுமார் 4000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. மேலும் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வீடையும் இழந்தாங்க. இந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்தியால பல்வேறு இடத்துல இந்து முஸ்லிம்களுக்கான கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. காவல்துறையினாலேயும் ராணுவத்தினாலேயும் கூட இந்த கலவரத்தை அடக்க முடியல. இந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர 1947 ஆண்டு பாகிஸ்தான் நாட்டை உருவாக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் தர முயற்சியில மவுண்ட் பேட்டன் ஈடுபட்டாரு. ஜூன் 3ஆம் தேதி 1947 வருஷம் ஆல் இந்தியா ரேடியோல சுதந்திரம் கொடுக்கிற தேதியை வெளியிட்டாங்க. முதல்ல மவுண்ட் பேட்டன் சுதந்திரம் குறிச்சு பேசினாரு. அவருக்கு அடுத்து நேரு நம்ம நாட்டுக்கு பிரிவினையோட தான் சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு வருத்தத்தோட மக்களுக்கு தெரிவிச்சாரு. இதுக்கப்புறம் பார்ட்டிஷன் கவுன்சில் மூலமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரிசமமான சொத்துக்கள் பிரிக்கிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை பிரிக்கிறதுக்கு பிரிட்டன் வழக்கறிஞரான சர் சிரில் ராட்க்ளிஃபை நியமிச்சாங்க. ஆனால் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டோட எல்லைகளை பிரிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லைன்னு பிரிட்டிஷ் அரசு கிட்ட சொன்னாரு. ஆனால் 5 வாரத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிக்கணும்னு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால வேற வழி இல்லாம எந்த ஒரு முறையான திட்டமிடுதலும் இல்லாம அவசரமாக எல்லைகள் பிரிக்கப்பட்டுச்சு. முதல்ல பஞ்சாப் மாகாணம் பிரிக்கப்பட்டு மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பகுதி இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் வங்காளம் 2ஆ பிரிக்கப்பட்டு மேற்கு பகுதி இந்தியாவுக்கும் கிழக்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் இந்தியாவுக்குன்னு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி இரு நாடுகளோட எல்லைகள் பிரிக்கப்பட்ட அப்புறம் இரு நாடுகள்லையுமே மிகப்பெரிய கலவரங்கள் வெடிச்சுது. ஏராளமான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. பாகிஸ்தான் பகுதிகளில் வாழ்ந்த இந்தியர்கள் அவங்க வீடுகளை இழந்து இந்தியாவுக்கே வந்து தஞ்சமடைஞ்சாங்க. இதே போல இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு அடிச்சு விரட்டப்பட்டாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிக்கப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகள் ஆனாங்கன்னு சொல்லப்படுது. இந்த இரு நாடுகளுக்கு இடையிலையும் அகதிகளை ஏற்றி செல்றதுக்காக ஒரு ரயில் விடப்பட்டுச்சு. இந்த மத கலவரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அதிகப்படியான மக்கள் அந்த ரயிலை ஏறினாங்க. ஆனா அந்த ரயில இருந்த சில மர்ம நபர்களால ரயில்ல இருந்த ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படி கலவரங்கள் மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கும் போது 582 குறுநில மன்னர்களோட ஆட்சி பகுதிகளை பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கூட இணைச்சுது. ஆனா ஒரு சில மன்னர்கள் மட்டும் அவங்க பகுதிகளை இரு நாட்டோட இணைக்க மறுத்துட்டாங்க. அதுல ஒரு பகுதி தான் காஷ்மீர். இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி டெல்லியில இருக்கிற இந்திய நிர்ணய சபை அலுவலகத்துல சுதந்திரம் வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அரசு முடிவு பண்ண மாதிரியே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. இந்தியாவோட முதல் பிரதமரா நேரு பொறுப்பேற்றாரு. பாகிஸ்தான் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திரம் பெற்றுச்சு. இந்த நாட்டோட முதல் கவர்னர் ஜெனரலாக ஜின்னா பொறுப்பேற்றாரு. இந்த இரு நாட்டுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்ட 2 நாட்கள் கழிச்சு 1947 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இரு நாட்டு எல்லைகளும் மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 75% முஸ்லீம்களை கொண்ட ஜம்மு காஷ்மீரை இந்தியா அபகரிச்சிட்டதா பாகிஸ்தான் கவர்னர் ஜின்னா வருத்தப்பட்டாரு. எப்படியாவது ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றணும்னு நினைச்சாரு. இதுக்கப்புறம் 22 அக்டோபர் 1947 வருஷம் பாகிஸ்தான் இராணுவப்பட ஜம்மு காஷ்மீரை இருக்கிற ஸ்ரீநகரை கைப்பற்றுறதுக்காக புறப்பட்டுச்சு. அப்போ காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங்கோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்தியாவோட ஸ்ரீநகரை இணைச்சா மட்டும்தான் இராணுவத்தை நாங்கள் அனுப்புவோன்னு இந்திய அரசு அவர்கிட்ட சொல்லிச்சு. வேற வழி இல்லாம ஹரிசிங் ஸ்ரீநகரை இந்தியாவோட இணைக்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்துச்சு. இந்த போர்ல இந்தியா பாகிஸ்தானை தோக்கடிச்சு ஸ்ரீநகரை கைப்பற்றினாங்க. 1968 இந்தியா பாகிஸ்தான் போர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து அத்துமீறி இரு நாடுகளிடையே தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் வருது.